பாசம் அன்பு நிறைந்த நல் குடும்பங்களாய், இறைப்பற்று மறைபற்ற மிகுந்த நல் குடும்பங்களாய், ஜெபம் செய்து செழித்திடும் சீர்மிகு குடும்பங்களாய், ஜெபம் செய்து செழித்திடும் சீர்மிகு குடும்பங்களாய், எங்கள் குடும்பங்கள் வாழ்ந்திட வளர்ந்திட அருள் செய்யும் திரு குடும்பம், எங்கள் குடும்பங்கள் வாழ்ந்திட வளர்ந்திட அருள் செய்யும் திரு குடும்பம், தெய்வீகம் கமழ்ந்திடும் திரு குடும்பம் எங்கள் பாதுகாவலானது, தினம் தினம் அதன் புகழ் பாடுவோம், நன்றி கூறி நாளும் வாழ்த்துவோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் தூங்கச் செல்லும் முன் இந்த நல்ல நாளை நமக்கு தந்து பல அருட்கொடைகளை வழங்கிய இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இன்று நாம் செய்ய தவறிய கடமைகளை இறைவனிடம் சொல்லி மன்னிப்பு வேண்டுவோம். மேலும் நாம் ஏதாவது நன்மை செய்திருந்தால் அவற்றை நாம் அன்பின் காணிக்கையாக இறைவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். வாருங்கள், நாம் இணைந்து குடும்ப ஜெபம் ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இரு இயேசுவின் மற்றும் அன்னையின் பக்தர்களே, இன்று நாம் ஜெபிக்க இருக்கும் குடும்ப ஜெபத்தில் பக்தியுடனும் விசுவாசத்துடனும் பங்கு கொள்ள தூய ஆவியானவரின் பிரசனத்தாலும் வரங்களாலும் நம் அனைவரையும் நிரப்பியருள தூய ஆவியின் அருள் கொடைகளை வேண்டி ஜெபிப்போம். தூய ஆவியே எழுந்தருளீர், வானினின்று உமது பேரொளியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர், நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர், இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆன்மீக விருந்தினரே, இனிய தன்மையின் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்பவருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வரைச்சுட்டதை நனைத்திடுவீர், கால்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருவீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியார்க்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர், புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர், அழிவில்லா இன்பம் அருள்வீரே. ஆமென். அன்பான இறைமக்களே, கிறிஸ்துவை பின்பற்றும் வாழ்க்கை எப்போதும் எளிதானதாக இருக்காது. உண்மையை பேசுவதற்காக, நீதியை நிலைநாட்டுவதற்காக, கிறிஸ்துவின் நாமத்திற்காக அவமானம், நிந்தை, துன்பம் வரலாம். இந்த நிலையில் புனித பேதுரு இன்றைய வாசகங்களில் கிறிஸ்துவுக்காக துன்புறும் விசுவாசிகளுக்கு ஆறுதலும் தைரியமும் அளிக்கிறார். இன்று கிறிஸ்துவுக்காக துன்புறுதல் என்பதை குறித்து நம் கடவுளாகிய ஆண்டவர் திருத்தூதர் பேதுரு வழியாக நமக்கு கூறும் இறை வார்த்தையை இப்போது கேட்டு தியானிப்போம். பேதுருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 14 முதல் 19 வரை. கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும். ஆனால் உங்களுக்கு வரும் துன்பங்கள் நீங்கள் கொலைஞானராகவோ, திருடராகவோ, தீமை செய்பவராகவோ, பிறர் காரியங்களில் தலையிடுபவராகவோ இருப்பதால் வந்தவையாய் இருக்காது. மாறாக நீங்கள் கிறிஸ்தவராய் இருப்பதால் துன்புற்றால் அதற்காக வெட்கப்படலாகாது. அந்த பெயரின் பொருட்டு கடவுளை போற்றி புகழுங்கள். ஏனெனில் தீமைக்கான காலம் கடவுளின் வீட்டாரிடத்தில் தொடங்கிவிட்டது.
நம்மிடையே அது முதலில் தொடங்க இருக்கிறதென்றால் கடவுளின் நற்செய்தியை ஏற்காதவர்களின் முடிவு என்னவாகும்? நேர்மையாளரே, மீட்கப்படுவது அரிதென்றால் இறை பற்றில்லாதோரும் பாவிகளும் தண்டனை பெறுவது திண்ணமன்றோ? ஆகவே கடவுளின் திருவுளப்படி துன்பப்படுகிறவர்கள் நன்மை செய்வதில் நிலைத்திருந்து படைத்தவரிடம் தங்களை ஒப்படைப்பார்களாக. அவர் நம்பத்தக்கவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிந்தனை: கிறிஸ்துவின் நாமத்திற்காக நிந்திக்கப்படுதல் ஆசீர்வாதம். கிறிஸ்துவின் நாமத்திற்காக நிந்திக்கப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உலகம் கிறிஸ்துவின் மதிப்புகளுக்கு எதிராக நடக்கும்போது அவற்றில் நிலைத்திருப்பவர்கள் புரியப்படாமலும் நகைச்சுவைக்குள்ளாகவும் ஆகலாம். ஆனால் பேதுரு சொல்கிறார், இது தோல்வி அல்ல, ஆவியின் மகிமையின் அடையாளம். துன்பம் பாவத்திற்காக அல்ல, கிறிஸ்துவுக்காக. வேதம் தெளிவாக வேறுபாடு காட்டுகிறது. தவறுகளுக்காக வரும் துன்பம் திருந்த வேண்டிய அழைப்பு, கிறிஸ்துவுக்காக வரும் துன்பம் மகிமையின் பாதை. எனவே கிறிஸ்தவனாக வாழ்வதற்காக துன்புறும் போது அவமானப்பட்டால் வேதனை மகிமைப்படுத்த வேண்டும். தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலிருந்து தொடங்குகிறது. இது பயமுறுத்தும் வார்த்தை அல்ல, தூய்மைப்படுத்தும் அழைப்பு. துன்பம் நம்மை அழிக்க அல்ல, நம்மை சுத்திகரிக்க. தேவன் தம் மக்களை பரிசுத்தமாக்க துன்பத்தின் அடுப்பில் வடிவமைக்கிறார். துன்பத்தின் நடுவிலும் நம்பிக்கை. இது விசுவாச வாழ்க்கையின் கடுமையை உணர்த்துகிறது. ஆனால் அதே நேரத்தில் தேவனின் அருளின் ஆழத்தையும் வெளிப்படுத்துகிறது. துன்பத்தை தேவனிடம் ஒப்படைப்பு. இது கிறிஸ்துவுக்காக துன்புறுதலின் உச்சம். துன்பத்தின் நடுவிலும் நல்லதை செய்வதை நிறுத்தாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை துன்பத்திற்குரிய படைப்பாளரிடம் ஒப்படையுங்கள். கிறிஸ்துவுக்காக துன்புறுதல் ஒரு சாபம் அல்ல, ஒரு மகிமையான அழைப்பு. கிறிஸ்துவின் சிலுவையை பகிரும் ஒருவர் அவருடைய உயிர்த்தெழுந்த மகிமையையும் பகிர்வார். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்காக நாங்கள் துன்புறும் போது எங்களை தைரியத்தால் நிரப்பும். பயத்திற்கு பதிலாக நம்பிக்கையை அளிக்கும் எங்கள் வாழ்க்கைகள் உம்முடைய மகிமைக்கு சாட்சியாக இருக்கச் செய்யும். ஆமீன். என் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்ற வசனத்தை தந்திருக்கிறார். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கும் தைரியம் என்று விவிலியத்தில் கூறுகிறது. ஆகவே அன்பானவர்களே, நீங்கள் விரும்புகிறவற்றை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேளுங்கள். இப்போது ஆண்டவரிடம் அவரது நாமத்தில் கேட்பீர்களா? வாருங்கள், இணைந்து ஜெபிப்போம். இயேசுவை நோக்கி இயேசுவின் பரிசுத்த நாமம் ஜெபம். இயேசு என்கின்ற நாமமே வல்லமையுள்ள நாமமே, மகத்துவமுள்ள நாமமே, விடுதலை கொடுக்கிற நாமமே, வாழ்விக்கிற நாமமே, ஆசீர்வதிக்கிற நாமமே, அற்புதங்களை செய்கிற நாமமே, ஒரு ஏக தெய்வத்தின் நாமமே. உம்மை நான் ஆராதிக்கிறேன், விசுவசிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். உம்மை நான் நேசிக்கிறேன். உம்மோடு என்னை முழுமையாக ஒன்றிக்கிறேன். உம்மை நம்புகிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே என்னை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் சுகம் பெற்றுக்கொள்கின்றேன்.
இயேசுவின் நாமத்தினாலே நான் பலம் அடைகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் வெற்றி பெறுகிறேன். இயேசு என்கின்ற நாமமே என்னை அபிஷேகியும், என்னை உருமாற்றும், என்னை முழுமையாக்கும், எனது எல்லா வெற்றிடங்களையும் நிரப்பும். இயேசு என்னும் நாமத்தின் பிரசனம் எனக்குள் இறங்குவதாக, என்னை நிரப்புவதாக, ஒளிர்விப்பதாக, அபிஷேகம் செய்வதாக. அல்லேலூயா. இயேசு என்னும் நாமமே நீரே என் வாழ்வு, என் உயிர் மூச்சு, என் ஆதாரம் நீரே, என் சமாதானம், என் வல்லமை, என் எதிர்காலம், என்னை பாதுகாக்கும் கோட்டையும் அரணும் நீரே, கேடயமும் நீரே, கவசமும் நீரே, நான் ஊன்றி நிற்கும் பாறையும், என் கண்மலையும் நீரே, என் வெற்றியும் மகிழ்வும் நீரே, என் ஆறுதலும் ஆதரவும் நீரே. இயேசு என்னும் நாமமே என்னை சூழ்ந்து கொள்ளும், என்னை நெருங்கியிரும், என்னை பற்றி பிடித்து கொள்ளும், என்னுள்ளிருந்து ஜீவ நீரூற்றுகள் புறப்படச் செய்யும், உமது உயிர் மூச்சை எனக்குள் அனுப்பும். அல்லேலூயா. இயேசு என்கின்ற மேலான வல்லமையான பெயரை என் உடலுக்குள் அனுப்பி ஜெபிக்கிறேன். சுகப்படுத்துகிற ஆண்டவர் இயேசுவின் பெயரை என் மூளைக்குள்ளும் அதன் இயக்கங்களுக்குள்ளும் அதனால் கட்டுப்படுத்தப்படுகிற என் உடலின் எல்லா இயக்கங்களுக்குள்ளும் நான் அனுப்பி ஜெபிக்கிறேன். இயேசு என்கின்ற மகத்துவமுள்ள பெயரை என் உடலில் உள்ள எல்லா எலும்புகளுக்குள், முதுகு பகுதிகளுக்குள், எலும்பு மூட்டுக்கள், மூட்டு கிண்ணங்கள், தசைகள், தசை நார்கள், தோல் நரம்பு மண்டலங்களுக்குள் அனுப்பி ஜெபிக்கிறேன். என் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்புக்குள்ளும், நுரையீரலின் ஒவ்வொரு துடிப்புக்குள்ளும் இயேசு என்கின்ற அபிஷேகிக்கிற பெயரை அனுப்பி ஜெபிக்கிறேன். என் உடலில் ஓடுகிற ஒவ்வொரு இரத்த துளிகளுக்குள்ளும், நான் சுவாசிக்கும் காற்றின் அணுக்களுக்குள்ளும் இயேசு என்கின்ற உமது வல்லமையான பெயரை அனுப்பி ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. நான் உண்ணுகிற உணவு, குடிக்கிற நீர் மற்றும் பானங்கள், என் உடைகள், நான் உடுத்தியிருக்கிற ஆடை, நான் உபயோகப்படுத்தும் எல்லா பொருட்களுக்குள்ளும் இயேசு என்கின்ற வல்லமையுள்ள பெயரை அனுப்பி ஜெபிக்கிறேன். நான் பார்க்கிற ஒவ்வொரு காட்சிக்குள்ளும், பொருட்களுக்குள்ளும், நபர்களுக்குள்ளும், என் கண்ணின் பார்வைகளுக்குள்ளும், நான் கேட்கிற ஒலிகள், இசை, வார்த்தைகளுக்குள், என் உணர்வுகளுக்குள், சிந்தனைகளுக்குள், தொடு உணர்வுகளுக்குள், என் வாயின் வார்த்தைகளுக்குள் இயேசு என்கின்ற உம்முடைய அபிஷேகிக்கிற பெயரை அனுப்பி ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. இயேசு என்கிற மகா பரிசுத்த பெயரை என் மனதுக்குள் அனுப்பி ஜெபிக்கிறேன். என் மனதின் ஆழ்நிலைகளுக்குள், அதன் சுகம் பெறாத காயங்களுக்குள், விடுவிக்கப்படாத கட்டுகளுக்குள், ஒருமானப்பட முடியாத அலைக்கழிப்புகளுக்குள், நிலை நிற்க முடியாத தடுமாற்றங்களுக்குள், உம்மோடு ஒன்றிக்க முடியாத நிலைகளுக்குள், உம்மை அறிந்து கொள்ள இயலாத எல்லா அந்தரங்களுக்குள்ளும் விடுவிக்கிற, ஒளிர்விக்கிற, அபிஷேகிக்கிற, உறுதிப்படுத்துகிற, இயேசு என்கின்ற வாழ்வு தருகிற, வாழ்விக்கிற பெயரை அனுப்பி ஜெபிக்கிறேன். இயேசுவே, உம்முடைய வெற்றி தருகிற பெயரை எனது மனதின் அமுக்கப்பட்ட உணர்வுகளுக்குள், நிராசைகளுக்குள், ஏமாற்றங்கள், எதிர்பார்ப்புகளுக்குள், சோர்வுகளுக்குள், ஏக்கங்களுக்குள், தனிமைப்படுத்தப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட நிலைகள் மற்றும் உணர்வுகளுக்குள், குற்ற உணர்வுகள், காயப்படுத்தப்பட்ட, குற்றப்படுத்தப்பட்ட நிலைகளுக்குள், அவமானப்படுத்தப்பட்ட, புறந்தள்ளப்பட்ட உணர்வுகளுக்குள், நம்பிக்கையற்ற நிலைகளுக்குள் அனுப்பி ஜெபிக்கிறேன். இயேசு என்கின்ற விடுதலை அளிக்கிற பெயரை என் கோப உணர்வுகள், எரிச்சல் உணர்வுகள், வெறுப்பு சலிப்பு உணர்வுகள், ஏற்றுக்கொள்ள முடியாத, விட்டு கொடுக்க இயலாத நிலைகள், மன்னிக்க முடியாத நிலைகள், தெளிவற்ற குழப்பமான நிலைகள்,
முடிவெடுக்க முடியாத நிலைகள் இவற்றுக்குள் அனுப்பி ஜெபிக்கிறேன். இயேசுவின் எல்லா பரபரப்பான நினைவுகள், என்ன ஆகுமோ என்ற வீண் கவலைகள், படபடப்பான நிலைகள், தேவையில்லாத பேரார்வங்கள், சந்தேகமான எதிர்மறையான நிலைகள் இவற்றுக்குள்ளாக அனுப்பி ஜெபிக்கிறேன். என் மனதின் கற்பனைகள், கனவுகள், விடுபட முடியாத பலவீனங்கள், எல்லா விதமான நன்மையான மற்றும் தீமையான நினைவுகளுக்குள்ளாகவும் இயேசு என்கின்ற பெயரை அனுப்பி ஜெபிக்கிறேன். எல்லா விதமான பய உணர்வுகள், நிர்பந்தப்படுத்தப்பட்ட நிலைகள், கட்டாயப்படுத்தப்பட்ட பழக்க வழக்கங்கள், மனித வார்த்தைகள், எதிர்பார்ப்புகள் போன்றவற்றால் என் மீது திணிக்கப்படுகிற எல்லாவற்றின் மீதும் இந்த நேரத்தில் அன்பு செய்கிற, விடுதலை கொடுக்கிற இயேசுவின் பெயரை அனுப்பி ஜெபிக்கிறேன். எல்லா வேதனையான நினைவுகள், இழப்பின் உணர்வுகள், இல்லாமை இயலாமை உணர்வுகள், நெருக்கப்பட்ட உணர்வுகள், எனது இயற்கையான இயல்பில்லாத சகல உணர்வுகள் மீதும் இயேசு என்கின்ற ஆறுதல் அளிக்கிற, பலப்படுத்துகிற பெயரை அனுப்பி ஜெபிக்கிறேன். என்னை குறித்து என் மனதில் இருக்கிற எல்லா எதிர்மறையான தீர்ப்புகள், மனித வார்த்தைகள், தீர்மானங்கள், எதிர்பார்ப்புகள் இவற்றுக்குள் மன்னிக்கிற, நேசிக்கிற இயேசுவின் பெயரை அனுப்பி ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. இயேசு என்கிற மேலான பெயரை, அனைத்தையும் ஆளுகை செய்கிற பெயரை என் ஆன்மாவுக்குள் அனுப்பி ஜெபிக்கிறேன். என் ஆன்மாவின் அந்தரங்களுக்குள், அதன் எல்லா அந்தரங்களுக்குள் கட்டப்பட்ட உணர்வற்ற, உயிரற்ற, வறட்சியுற்ற நிலைகளுக்குள் இயேசு என்கின்ற உமது வல்லமையுள்ள பெயரை அனுப்பி ஜெபிக்கிறேன். என் ஆன்மாவின் உலர்ந்து போன, ஆசீர்வாதமற்ற, அழுகி நாற்றம் அடிக்கிற எல்லா நிலைகளுக்குள்ளும் தெய்வமே, உம்முடைய பிரசன்னத்தை உணர முடியாத, தக்க வைத்து கொள்ள முடியாதபடி, வெளிப்படுத்த முடியாதபடி என் ஆன்மாவை கட்டி இருக்கிற எல்லா பாவ பலவீன தீமைகளுக்குள் என் உடலும் அதன் உணர்வு, என் மனமும் என் விருப்பங்களுக்குள்ளும் என் ஆன்மாவை அடிமைப்படுத்தி இருப்பதான எல்லா நிலைகளுக்குள்ளும் விடுதலை அளிக்கிற இயேசு என்கிற உம்முடைய அற்புத பெயரை அனுப்பி ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. என் வாழ்வின் எல்லா நிலைகளுக்குள்ளும், கடந்த காலங்கள், நிகழ்காலங்கள், எதிர்காலங்களுக்குள் இயேசு என்கின்ற உண்மையுள்ள உமது பெயரை அனுப்பி ஜெபிக்கிறேன். என் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களாய் இருக்க வேண்டியவைகள் மாறுபட்டு காணப்படுகிற நிலைகள், எந்தவித நன்மைத்தனத்தையும் நிச்சயிக்கப்பட்ட நிலைகளை காண முடியாத நிலைகள், தெய்வத்தின் திட்டங்கள் வெளிப்படுத்தப்படாத, அறிந்து கொள்ள முடியாத கட்டப்பட்ட நிலைகள், மறைக்கப்பட்ட, புரிந்து கொள்ள முடியாத நிலைகள், இவைகளுக்குள் எல்லாம் அறிவூட்டுகிற, ஒளி ஊட்டுகிற, ஆசீர்வதிக்கிற இயேசுவின் பெயரை அனுப்பி ஜெபிக்கிறேன். என் கடந்த கால வாழ்வின் கசப்புகள், வேதனைகள், தோல்விகள், இழப்புகள், அலைக்கழிக்கப்பட்ட நிலைகள், தெய்வத்தை பற்றிய அறிவும் அபிஷேகமும் இல்லாததால் நான் இழந்து போன ஆசீர்வாதங்கள், இவைகளுக்குள்ளாக இயேசு என்கிற உமது பெயரை அனுப்பி ஜெபிக்கிறேன். என் நிகழ்காலத்தின் எல்லா தேவைகளுக்குள்ளும், ஆசைகளுக்குள்ளும், திட்டங்களுக்குள்ளும், செயல்பாடுகளுக்குள்ளும், வாழ்வின் நிலைகளுக்குள்ளும் இயேசு என்கிற உம்முடைய பெயரை அனுப்பி ஜெபிக்கிறேன். இயேசு என்கிற உமது பெயரை அனுப்பி ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. எனக்குள் இருக்கிற எல்லா பிரிவினைகளுக்குள்ளும், பிரச்சனைகளுக்குள்ளும், நானே அறிந்து கொள்ள முடியாத, விடை காண முடியாத எல்லா கேள்விகளுக்குள்ளும் இயேசு என்கிற தெளிவு தரும் பெயரை அனுப்பி ஜெபிக்கிறேன். எனது அலட்சியங்கள், உண்மையற்ற, பரிசுத்தமற்ற நிலைகள், நான் என்கிற நிலைகள், அங்கீகாரம் தேடுகிற நிலைகள், முதன்மைப்படுத்தப்படுகிற நிலைகள், இவைகளுக்குள் எல்லாம் இயேசு என்கிற உம்முடைய மீட்பளிக்கிற பெயரை அனுப்பி ஜெபிக்கிறேன்.
என்னுடைய அழைத்தலின் ஊழியத்தின் திறமைகள் ஆசீர்வாதங்களின் அடைக்கப்பட்ட குகைகளுக்குள் அவற்றுக்கு உயிரும் வாழ்வும் அளிக்கிற இயேசுவின் வல்லமையுள்ள பெயரை அனுப்பி ஜெபிக்கிறேன். கட்டவிழ்கிற எழும்பி காலூன்றி நிற்க செய்கிற எல்லா கூண்களையும் நிமிர்த்து விடுகிற இயேசு என்கிற பெயரை எனக்கென்று தெய்வம் தந்திருக்கிற எல்லா உறவுகளுக்குள்ளும் எல்லா ஆசீர்வாதங்களுக்குள்ளும் அனுப்பி ஜெபிக்கிறேன். இயேசு என்கின்ற பெயரின் மீது எனது விசுவாசத்தை பதிய செய்கிறேன். அல்லேலூயா. நான் இயேசு என்கின்ற பெயரை என்னால் முடியவே முடியாது என நினைக்கிற எனது நிறைவேறாத ஆசைகளுக்குள்ளாக அனுப்பி ஜெபிக்கிறேன். என்னுடைய எல்லா பயங்களையும் விசுவாசமாக மாற வேண்டிய அவைகளுக்குள்ளாக இயேசு என்கின்ற பெயரை அனுப்பி ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியின் அமைதியால் என்னை நிரப்பும்படி இயேசுவின் பெயரை எனக்குள்ளாகவும் என்னுடைய எல்லா பதற்றங்களுக்குள்ளாகவும் அனுப்பி ஜெபிக்கிறேன். எளிமையாய் என்னை மாற்ற இயேசுவின் பெயரை என் கோபத்துக்குள்ளாக அனுப்பி ஜெபிக்கிறேன். கடவுள் பார்க்கிறார் என்ற பரிசுத்த உணர்வினால் என்னை நிரப்ப இயேசு என்கின்ற பெயரை என்னுடைய அலட்சிய மனப்பான்மைகளுக்குள்ளாக அனுப்பி ஜெபிக்கிறேன். என்னுடைய பொறுமையற்ற நிலையை விசுவாசம், நம்பிக்கை, மன உறுதியால் நிரப்ப இயேசு என்கின்ற பெயரை எனக்குள்ளாக அனுப்பி ஜெபிக்கிறேன். எனக்குள் இருக்கிற வெறுமையையும் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியாமல் இருக்கிற நிலையையும் நீக்க இயேசு என்கின்ற பெயரை எனக்குள்ளாக அனுப்பி ஜெபிக்கிறேன். ஞானம், விவேகம், பகுத்தறிவும், திறன், அறிவாற்றல் மற்றும் புரிந்து கொள்ளுதலால் என்னை நிரப்ப இயேசு என்னும் பெயரை எனக்குள்ளாக அனுப்புகிறேன். என் மீதும் என்னுடைய உடல், ஆவி, மனம், ஆன்மா, வாழ்வு, எதிர்காலம், அழைப்பு, பணிகள், திறமைகள், படிப்பு, புலன்கள், எண்ணங்கள், கற்பனைகள், பயணங்கள், வேலைகள், பொருளாதாரம், வீடு, சொத்துக்கள், எனது குடும்பம், நண்பர் மற்றும் உறவினர்கள் மீதும் இயேசு என்கின்ற பெயரை உமது முத்திரையாக வைக்கிறேன். இயேசுவின் பெயர் என்னை பரிசுத்தப்படுத்துவதாக. இயேசுவின் பெயர் என்னை முழுமையாக்குவதாக. அல்லேலூயா. இயேசு என்கின்ற பெயரை எனது கவசமாகவும் வாளாகவும் காவலாகவும் கோட்டையாகவும் எடுத்துக்கொள்கிறேன். எனக்கு தெரியாத, உணர முடியாத, புதைக்கப்பட்டதாக கருதப்படுகிற ஆசீர்வாதங்கள் மற்றும் என் வாழ்வின் பகுதிகள் மீதும் என் நினைவிலிருந்து மறைந்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் என்னை கட்டுப்படுத்துகின்ற உணர்வுகள், நிகழ்வுகள் மீதும் நல வாழ்வையும் ஒளியையும் நிரப்ப வேண்டி இயேசுவின் பெயரை அனுப்புகிறேன். அன்பு, பாசம், பரிவு, அங்கீகாரம் மற்றும் எனது எல்லா உறவுகள் மூலமாக பிசாசு எனக்கு வைக்கிற எல்லா கண்ணிகளில் இருந்தும் என்னை விடுவிக்க இயேசுவின் பெயரை அனுப்பி ஜெபிக்கிறேன். முக்கியமாக யாரெல்லாம் என்னை தனக்கென வைத்துக்கொள்ள விரும்புகிறாரோ அல்லது யாரெல்லாம் பரிசுத்தமற்ற ஆசையோடு என்னை அணுகுகிறார்களோ, யாரெல்லாம் தன்னல்ல நோக்கத்தோடு என்னை நேசிக்கிறார்களோ, மேலும் யாரெல்லாம் உமது பரிசுத்த சித்தத்திற்கு எதிரான திட்டங்களை, ஆலோசனைகளை எனக்காக வைத்திருக்கிறார்களோ, இவர்களிடமிருந்து விடுவிக்க இயேசுவின் பெயரை அனுப்பி ஜெபிக்கிறேன். எனக்கு எதிராக என்னை கட்ட அனுப்பப்பட்ட எல்லா ஏவல், பில்லி சூனிய, மந்திரவாத கட்டுக்கள் மற்றும் தீய அவைகளுக்குள் இயேசுவின் பரிசுத்த வல்லமையுள்ள பெயரை அனுப்பி ஜெபிக்கிறேன். எனக்குள்ளாக இயேசுவின் பெயரை அனுப்பி எல்லா தீமைகளுக்கு எதிரான மிக வலிமையுள்ள பாதுகாப்பாக அதை எடுத்துக்கொள்கிறேன். நிலம், நீர், காற்று, ஆகாயம் மற்றும் என்னை சுற்றியுள்ள வான் மண்டலங்களுக்குள்ளாக இயேசுவின் பெயரை அனுப்பி ஜெபிக்கிறேன். இவற்றின் மூலமாக எனக்குள் எந்த தீமையும் நுழையாதபடி இயேசுவின் பெயரை அனுப்பி ஜெபிக்கிறேன். இயேசுவின் பரிசுத்த பெயர் என்னுள் மகிமை அடைவதாக. இயேசுவின் பரிசுத்த பெயரின் வெற்றியில் நான் ஒரு சாட்சியாக நிற்பேனாக. ஆமேன். இயேசுவின் பெயரால்
நான் அமைதி அடைகிறேன். இயேசுவின் பெயரால் நான் புதுப்படைப்பாகிறேன். இயேசுவின் பெயருக்கு என்னை அடிமைப்படுத்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா. இரக்கமுள்ள இயேசுவே, என் கண்களை உமது தூய இருதயத்திற்குள்ளாக வைக்கிறேன். எனது கரங்களை உமது தூய கண்களுக்குள்ளாக வைக்கிறேன். என் தொண்டை, வாய், குரல் வலையை உமது தூய தலைகளுக்குள்ளாக வைக்கிறேன். என் இதயத்தை உமது தூய வலது கரத்துக்குள்ளாக வைக்கிறேன். என் சுவாசத்தை உமது தூய திரு இரத்தத்துக்குள்ளாக வைக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா. இயேசுவே, எங்களுக்காக கல்வாரியில் நீர் சிந்திய உமது விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கழுவும். எங்கள் வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களிலும் உம்முடைய இரத்த துளிகளை தெளித்து வையும். எங்கள் வீடுகளின் தரைகளிலும் சுவர்களிலும் கூரைகளிலும் உம்முடைய இரத்தத்தை தெளியும். எங்கள் வீடுகளை சுற்றிலும் நிலங்களின் எல்லைகளை சுற்றிலும் உம்முடைய இரத்தத்தை தெளித்து வைத்து உமது காவல் தூதர்களை எங்களுக்கு துணையாக நிறுத்தி வையும். எங்களுக்கு எதிராக செய்யப்படும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மாய மந்திர சக்திகள், சாத்தானின் ஏவுதல்கள், பில்லி சூனிய கட்டுகள் மற்றும் ஆபத்துகள், விபத்துகள், அவமானங்கள், நோய்கள், பிற தேவைகள் அனைத்திலும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும். நாங்கள் செல்லுகின்ற வழிகளில் எல்லாம், சென்றடைகின்ற ஒவ்வொரு இடங்களில் எல்லாம் உம்முடைய இரத்த துளிகளை தெளித்து வைத்து எங்களுக்கு முன்னும் பின்னும் வலமும் இடமும் உமது பிரசனத்தால் வழிநடத்தும். இதுவரை எங்களை பாதுகாத்து வந்த தேவன் இனி வரும் நாட்களிலும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆமேன். இப்போது வாசிக்க கேட்டவற்றை பற்றி சில வினாடிகள் மௌனமாக தியானித்து அவ்வார்த்தைகளுக்கேற்ப நாம் இன்று வாழ்க்கை நடத்தியிருக்கிறோமா என்று ஆன்ம சோதனை செய்வோம். ஆன்ம சோதனை செய்த நாம் இப்போது நம் பாவங்களுக்கு மனம் வருந்தியவர்களாக மன தூய ஜெபம் சொல்வோம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர் நீரே. என் பாவங்களால் உம்மை மனமுகச் செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாவிடமும் அதிதூதரான புனித மிக்கேலிடமும் ஸ்நாகபரான புனித ராயப்பர் சின்னப்பரிடமும் புனிதர் எல்லாரிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயையும் அதிதூதரான புனித மிக்கேலையும் ஸ்நாகபரான புனித அருளப்பரையும் அப்போஸ்தலரான புனித ராயப்பர் சின்னப்பரையும் புனிதர் எல்லோரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் ஆண்டவர் ஆகிய சர்வேசனிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். இப்போது குடும்ப மன்றாட்டை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் உலக பெருங்குடும்பமான மனுக்குலத்தின் மீது, அவருடைய அன்பு குடும்பமாகிய திருச்சபை மீதும், குறிப்பாக அவருடைய பெயரால் இங்கு கூடியிருக்கும் நம் குடும்பத்தின் மீதும் தம் அருட்கொடைகளை பொழிதருள மன்றாடுவோமாக. இறைவா, இக்குடும்பத்தின் உறுப்பினர் எல்லோரும் ஒருவருக்கொருவர் அன்பிலும் தேவ அருளிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பகையாலும் விரோதத்தாலும் பிரிந்து வாழும் குடும்பங்களை எல்லாம் உமது திருக்குடும்பத்தின் ஒற்றுமைக்கும் அன்பு வாழ்வுக்கும் அழைத்து கூட்டி சேர்க்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இக்குடும்பத்தின் மக்கள் எல்லாம் உமக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாகி ஞானத்திலும் வயதிலும் அருளிலும் வளர்ந்தோங்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இக்குடும்பத்தின் வியாதி துன்ப வருத்தங்களில் நீரே துணையாக நின்று உமது வலக்கரத்தால் பிசாசின் சக்திகளை விரட்டி ஓட்டி தயை புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தரித்திரம், வியாதி, சாவு, கவலை இவற்றால் துன்புறும் குடும்பங்கள் எல்லாம் உமது அளவற்ற அன்பிலும் பராமரிப்பிலும் நம்பிக்கை கொள்ளுமாறு உதவி புரிய உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கு இப்போது பிரசனமாயிராத இக்குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர் எல்லோரையும் சகல ஆன்ம சரீர ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றி உமது அன்பிலும் அருளிலும் வைத்து காத்தருளுமாறு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இக்குடும்பத்தில் மரித்தவர்களுக்கும் விசுவாசத்தின் முத்திரையோடு எங்களுக்கு முன் சென்று சமாதானத்தில் நித்திரை செய்கின்ற எல்லா மரித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றியை தந்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்போது குடும்ப தலைவர் பக்தி உருக்கத்துடன் ஜெபிக்க வேண்டிய ஜெபத்தை ஜெபிப்போம். ஆயிரக்கணக்கான மற்ற குடும்பங்களுக்குள் இக்குடும்பத்தை தமது உரிமையாகவும் மணமக்களால் தமக்கு நேரிடும் சிநேகத்துக்கு நன்றிகெட்டத்தனத்துக்கு பரிகாரமான வாசஸ்தலமாகவும் தெரிந்தெடுத்து கொள்ள சித்தமான இயேசுவின் திரு இருதயத்துக்கு தோத்திரம் உண்டாவதாக. ஓ ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துக்கு தலைவராக உம்மை ஏற்றுக்கொள்ளும்படி ஏழையாகிய எங்களுக்கு கிடைத்த பாக்கியம். எங்களால் கூடிய மட்டும் உம்மை வணக்கமாய் ஆராதித்தது நமஸ்கரிக்கிறோம். எங்களுக்கு நேரிடும் துன்ப துரிதங்கள், இன்ப சந்தோஷங்கள், மனக்கவலை சகலத்திலும் நீர் எங்களோடு இருப்பதை பற்றி மனமகிழ்கிறோம். நீசராகிய எங்கள் குடிசைக்குள் தேவரே எழுந்தள்ளி வர நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல. ஆனால் உமது திரு இருதய சோபனத்தை எங்களுக்கும் விளக்கி காட்டும் உன்னத மொழிகளில் திருவாய் மலர்ந்திருக்கிறீராகையால் எங்கள் ஆத்துமம் உம்மை நாடி தேடுகின்றது. ஈட்டியால் குத்தி திறக்கப்பட்ட உமது விழாவு நின்று ஓடிவரும் ஜீவிய ஊற்றில் எங்கள் ஆவலை தீர்ப்போம். முடிவில்லாத ஜீவியத்திற்கு ஊற்றும் மூலமுமாயிருக்கும் உமக்கே எங்களை முழுவதும் கையளிக்கிறோம். ஓ இயேசுவின் திரு எங்களை விட்டு ஒருபோதும் பிரியாதேயும். உம்மையே நேசிக்கவும் மற்றவர்களும் உம்மை நேசிக்கும்படி செய்யவும் இது முதற்கொண்டு உழைத்து வருவோம். உலகத்தை பரிசுத்தமாக்கும்படி அதை சுட்டெரிக்கும் தேவ அக்கினி நீரே. பிரித்தானியாவில் உமக்கு இல்லிடம் கொடுத்த வீடு போல் இந்த வீடும் உமக்கு பிரியமுள்ளதாய் இருப்பதாக. உமது திரு இருதயத்தோடு சலாபித்துக் கொண்டிருக்கும் பாக்கியத்தை தந்தருளும். பரிசுத்த ஆத்துமாக்கள் இந்த வீட்டிலும் காண கிடைப்பார்களாக. அத்தியந்த நேசமுள்ள இரட்சகரே, எகிப்து தேசத்திற்கு நீர் சிறு குழந்தையாய் போன போது உமக்கு கிடைத்த தாழ்மையான இல்லிடம் போலவென்கிலும் இவ்வீடு இருக்கும்படி செய்தருளும். ஓ இயேசுவே, எழுந்தருளி வாரும். நசரேத்தூரில் உமது திரு தாயானவள் எவ்விதமாய் நேசிக்கப்பட்டாளோ அவ்விதமே இங்கேயும் அவளை உருக்கமாய் நேசித்து வருகிறோம். மிகவும் பிரமாணிக்கமாய் உள்ள அத்தம சிநேகிதரே, எங்கள் கஷ்ட துன்ப வேளையில் நீர் இங்கே இருந்திருப்பீரானால் எங்களுக்கு ஆறுதலாய் இருந்திருக்கும். ஆகிலும் எங்கள் இக்கட்டு காலம் இன்னும் முடியவில்லையாதலால்
இப்போதே எழுந்தருளி வாரும். எங்களோடே வாசம் செய்ய கிருபை கூர்ந்தள்ளும். ஏனெனில் மாய உலகம் எங்களை மயக்கி உம்மை மறந்து போகும்படி ஏவி தூண்டுகிறது. நாங்களோவெனில் உம்மோடு என்றென்றைக்கும் ஐக்கியமாயிருக்க ஆசையாயிருக்கிறோம். எங்களுக்கு வழியும் உண்மையும் வாழ்வுமாயிருக்கிறீர். பூவுலகில் நீர் மணுமகனாய் சஞ்சரித்த காலத்தில் உரைத்தது போல் இன்று இந்த வீட்டில் நான் தங்கி வசிப்பேன் என்று உமது திருவாய் மலர்ந்து எங்களுக்கும் சொல்வீராக. ஆண்டவரே, இதை உமது வாசஸ்தலமாக்கியருளும். நாங்கள் உம்மையே எங்கள் அரசராக வாழ்த்தி ஸ்துதித்து எப்போதைக்கும் உம்மோடு உமக்கு பிரியமுள்ளவர்களாக ஜீவிக்கும்படி உதவி செய்தருளும். ஓ இயேசுவே, ஜெயசீலரான ஆண்டவரே, உமது இருதயம் என்றென்றைக்கும் இவ்வீட்டில் சங்கித்து ஸ்துதிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. ஆமீன். நம் ஒவ்வொருவருடைய சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக சிறிது நேரம் ஜெபிப்போம். எங்கள் அன்பான தந்தையே, அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். குடும்பத்திலுள்ள ஒவ்வொருவரும் தமது பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதன் மூலம் திரு குடும்பத்தைப் போல ஒன்றிணைந்த மனதுடன் வாழ செய்தருளும். எமது குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் நாள்தோறும் வளர்வதாக. ஆண்டவரே, எமது குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது திரு குடும்பத்தைப் போல அனைத்து குடும்பங்களையும் பரிசுத்தமாக்கும் தந்தையே, எமது குடும்ப வாழ்வில் வரும் அனைத்து இன்ப துன்பங்களையும் உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் பிறரில் குறை காண்பதை விடுத்து அவர்களது நிறைகளை கண்டு உணரவும், பிறரை தூற்றுவதை விடுத்து அவர்களில் பரிவு கொள்ளவும், பிறரிடமிருந்து பெற்றுக் கொள்வதை விடுத்து பிறருக்கு கொடுக்கவும் வரம் அருளும். இதன் மூலம் எமது குடும்பம் உமது அன்பும் அமைதியும் ஊற்றெடுக்கும் இடமாக மாற்றப்படட்டும். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமேன். நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நம் நாட்டு வளர்ச்சிக்காகவும் உலக சமாதானத்திற்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். தூபம் போலும் ஜெபம் உந்தன் பாதம் சேர வேண்டும். நேச தந்தாய் உந்தன் அருள் எம்மை தேற்ற வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.